பாலகனை மறப்பாலோ, வசனம் அப்படிதானே சொல்லுது. அவள் மறந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேனா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் தாய் தன் பாலகனை மறக்க மாட்டார். You know, a child can never be forgotten by the mother. But then the Lord says there might be a situation where the mother might abandon the son or the daughter, but then the Lord says, but yet I will never abandon you. அந்த நிச்சயம் தான் இந்த 11 மாதங்களை நம்மை கடக்க வைத்திருக்கிறது. அந்த நிச்சயம் தான் இந்த 12வது மாதத்தில் நானும் நீங்கள் கால் எடுக்க வைத்திருக்கிறது. இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு நாம் இல்ல. அவருடைய கிருபை இந்த காலை தூரம் இல்லை என்று சொன்னா நானும் நீங்கள் இன்றைக்கு இல்லை. அநேகர் இன்றைக்கு பலவீனத்தில் இருக்கிறார்கள். அந்த பலவீனம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். அநேகரை இன்றைக்கு காணும். சில நேரங்களில நமக்கு அதாவது போதகர் எப்படி ஆகுகிறார்னா, எங்க காலங்கள்லாம் அப்படிதான், மெத்ரி சபையில எல்லாம் அப்படிதான். வரலன்னா போதகர் வந்து போய் தேடி, என்னம்மா வரலையம்மா, என்னப்பா வரலையப்பா, என்ன ஆச்சு அப்படிலாம் கேட்பாங்க. நானும் சில நேரங்கள்ல கேட்கறது தான். ஆனா சில நேரங்களில நம்ம ஜனங்க நான் யாருன்னு சில நேரங்கள்ல மறந்துடுறாங்க. ஒரு சமயம் என்னை ஒரு வேலைக்காரனா பாக்குறாங்களான்னு கூட தெரியல. என்ன வரலன்னு சொன்னா, பாரு பாஸ்டர் விசாரிக்கல அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பாஸ்டர் விசாரிக்கலன்னா நீ வரலன்னா என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? என்கிட்ட நீ சொல்லணுமா இல்லையா? ஏன் பாஸ்டர் என்னால வர முடியல பாஸ்டர், மன்னிச்சிருங்க பாஸ்டர், இல்லைன்னா நாளைக்கு வர மாட்டேன் பாஸ்டர், எனக்கு இது இருக்கு பாஸ்டர் அது இருக்குன்னு சொல்லணும்ல. சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் எதிர்பார்ப்பாங்க. நம்ம என்ன சுப்ப வேண்டாம் ஐயா. சில நேரங்களில நம்முடைய ஜனங்களை நம்மளாலே புரிந்து கொள்ள முடியல. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து பத்திரமாய் நம்மத்தில சேர்க்க கடத்தும். சொல்லுங்க மூடுவோமா? Father, I just pray that right now you will take over. It's not about me. I pray that the Holy Spirit will reveal the very words that is needed for our people this day. இந்த கால வேளையில கூட அடியனை மறைத்து உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை எதுவோ அதை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சமயம் வெறுமையாய் வந்திருக்கலாம். But fill us, Lord, in this morning and help us to go back with the word of God so much embedded in us, Lord, that we will know today the very, very, very purpose for which I have come into your presence. நீர் பொறுப்படுத்தி நீர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல நல்ல பிதாவே. ஆமென். 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 டிசம்பர் வந்தாலே நமக்கு என்ன தெரியும்? கிறிஸ்துமஸ் என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு உலகமே கிறிஸ்துமஸுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எங்க சுத்தி பார்த்தாலும் டெக்கரேஷன்ஸை பார்க்கிறோம், கிறிஸ்துமஸ் ட்ரீயை பார்க்கிறோம். எங்க போனாலும் ஷாப்பிங். யார் யார் ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டா? யாராச்சும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு ஆசாமி ஆரம்பிக்கலையா? நான் மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கிறேனா? சரி, மட்டும் ஆசீர்வதிக்கட்டும். என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறா அதற்காக ஸ்தோத்திரம். அதாவது today the world is preparing for Christmas. And they know that Christmas is coming, and people, when they start to decorate their homes, put up Christmas trees, goes for shopping, they are trying to say, hey, I am also getting ready for Christmas. நானும் கிறிஸ்துமஸ்க்கு ஆயத்தமாகுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். Anyway, for the record, this is not a Christmas message. கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி ஒரு வார்த்தையை சொல்றேன். But this is not Christmas message, but it is something associated with Christmas. இன்றைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை மறந்து கொண்டாடுகிறார்கள். என்னவென்று சொன்னால் உண்மையான அர்த்தம். எதை மறக்கிறார்கள்? உண்மையான அர்த்தத்தை மறக்கிறார்கள். Because Christmas these days have become so commercialized that we tend to forget the true meaning. உண்மையான ஒரு அர்த்தத்தை சில நேரங்களில் நாம் மறந்திருக்கிறோம். And today I hope that we are not one of them. We need to know the reason behind this season. இந்த காலத்தில் வருகிற கிறிஸ்துமஸ்க்கு பின்பாய் இருக்கிற ரகசியத்தை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். And what is the reason? Why did Christmas come? ஏன் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு கொண்டாட்டம் வந்தது என்று கேட்கும்போது யாராச்சும் சொல்ல முடியுமா? நச்சின ஒரு வார்த்தை. ஏன் கிறிஸ்துமஸ் வந்தது? அப்படி பார்க்கணும்னா கொஞ்சம் அடிப்படைக்கு போகுமா? அடிப்படைக்கு போகணும்னா நம்ம ஆதியாகமத்துக்கு போகணும். அதாவது, if you want to know the true meaning as to why Christmas has come about, we need to go back to the basics, and the basics can be only found in the book of Genesis. We have to go back into the garden of Eden. ஏதேன் தோட்டத்துக்குள் நாம் கடந்து போனால்தான் உண்மையான ரகசியம் ஆழம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் இருவரை சிருஷ்டித்தார். அவர்கள் பேர் ஆதாமும் ஏவாளும். அவர்கள் என்றைக்கு விழுந்து போனார்களோ, எப்படி விழுந்தார்கள் சொல்லுங்க பாப்போம். அப்படி சரி, கீழ்ப்படியாமையில விழுந்தார்கள். ரைட்டுங்களா? நான் 2 வாரத்துக்கு முன்னால சொன்னேன். What is the sin that is the very first sin that has been recorded in the Bible?
கீழ்ப்படியாமல். இல்ல. No. After Moses. பெருமை. பெருமை. Yeah. யாரிடத்திலிருந்து? Lucifer. லூசிபரிடத்திலிருந்து. அதுதான் முதல் பாவம். பரலோகத்துல உண்டான ஒரு பாவம். ஆனால் பூலோகத்துல முதல் பாவம் யார் என்று சொன்னா நம்ம இரண்டு ஆசாமிகள் தான். யாரு? ஆதாமும் ஏவாளும். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் போனார்கள், அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அதனால அவர்களுக்கு பின்பாய் வந்த சந்ததி என்ன செய்தார்கள்? பாவத்துக்குள் பெருகினார்கள். பாவம் பெருக 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 ஒரு உச்சகட்டத்துக்குள் போனது. Now sin prevailed so much so that God decided to destroy the very own people that he created. சோதோம் கொமோராவை கர்த்தர் அழித்தார் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியும். We know that Sodom and Gomorrah was destroyed. Why? Because of sin. அப்படியா இருக்கும்போது ஜனத்தை பார்த்தார், மனம் பரிதவித்தார், மறுபடியும் ஒரு கூட்டத்தை நோவாவின் மூலம் உண்டாக்கினார். ரைட்டுங்களா இல்லையா? He created another generation because of Noah. நோவாவின் காலங்களில் மட்டும் எல்லாம் மாறுனுச்சா? எதுவுமே மாறல. பாவத்தின் பெருக்கம் அதிகமானது. அப்படிதானே? There was an increase in sin even after the times of Noah. அவர்கள் பழகி பெருகி பெருகி பருகி என்ன செய்வதென்று தெரியல. ஆண்டவர் முடிவு சொன்னார், சரி ஒரு கட்டளையை கொண்டு வருவோம் என்று சொல்லி 10 கட்டளைகளை கொண்டு வருவதற்கு ஒரு மோசேயை எழுப்பினார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அவர் மோசேயை எழுப்பும் போது மோசேயின் ஜனங்கள் எங்க இருக்கிறார்கள்? எகிப்தில் இருக்கிறார்கள். சரி, ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை எகிப்திலிருந்து எங்க கொண்டு போகிறார்? கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிற பார்வையில, அந்த பாதையில அவர்கள் எவ்வளவோ கர்த்தருடைய கரத்தை பார்த்தார்கள். கரெக்ட்? They have seen the hands of God. மன்னாவை பார்த்தார்கள், செங்கடல் பிளப்பதை பார்த்தார்கள். They saw many things, but yet sin prevailed in their hearts, in their bodies, in their minds. பாவத்தின் பெருக்கம் இன்னும் பெருகிக் கொண்டிருந்தது. அந்த இடத்துல தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பேரை கொடுத்தார். என்ன பேரு? வணங்கால் கழுத்துள்ளவர்கள் என்று. stiff necked people. அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்த்து கூட நீ மனம் திரும்பாம இருக்கிறியே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் யாத்ராமத்தில் வைத்திருக்கிறதை நானும் நீங்களும் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய பாவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? 430 ஆண்டுகள் அவர்களை சிறையிருக்க வைக்கிறார். அப்படிதானே? அதற்கு பின்புதானே எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார்கள். இன்னைக்கு பாவத்தின் பெருக்கம் சில நேரங்களில நம்மை சிறைக்குள் கொண்டு போகிறது. The captivity of sin sometimes pushes us into our kind of captivity, which is தொடர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 கூட சில நேரங்களில் பின்வாங்கி போகிறோம், மறுதலிக்கிறோம். தேவன் சொல்லுகிற வார்த்தை, சரி நீங்க இருக்கீங்கப்பா, உங்க கிருபை இருக்கப்பா, அலட்சியப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட தம்முடைய சொந்த ஜனமான இஸ்ரவேலை சிறையிற்கு அனுப்பினார். மறந்துடக்கூடாது பிரியமானவர்களே. இப்ப நம்ம வருவோம். என்ன நடக்குது? ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் பாவத்தின் பெருக்கத்துக்குள் இருக்கிறார்கள். 10 கட்டளைகளை கொடுத்தும் கூட அவர் சொல்கிறார், பாவம் செஞ்சா நீ போய் என்ன செய்யணும்? ஆசாரியனை போய் பாரு. ஆசாரியனை பார்த்து என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். என்ன பலி செலுத்தணும்? ஆடை வெட்டுறான், அப்புறம் புறாவை வெட்டுறான், அதனுடைய ரத்தத்தை சிந்துறான். அதனால பாவம் நேர்த்தியானுச்சா? இல்லையே. Even though the blood of bulls and the blood of doves was sent, was sacrificed, yet sin could not be atoned for. பாவத்தின் பெருக்கத்தை நிறுத்த முடியவில்லை. இது நிமித்தம் தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? எந்த ரத்தமும் இனிமே இந்த ஜனங்களை சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மண்ணுலகத்துக்கு அனுப்புகிறார். And the day he came, which is so unknown to us, யாருக்குமே தெரியாது என்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று. இன்றைக்கு வேத வல்லுநர்களுக்கு யாருக்குமே தெரியாது. But that was the first Christmas that came about. அப்படி என்றால் ஏன் கிறிஸ்துமஸ் வந்தது என்பதை நான் சொன்னேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்? Why did Jesus come? Why did the Lord Jesus Christ come? ஏனென்றால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் மீட்பு தேவை, எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு தேவை. நானும் நீங்களும் இன்றைக்கு விடுதலைக்குள்ள கடந்து போகணும் என்பதற்காக தான் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் மத்தியில அனுப்பினார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். That means the Lord Jesus came to offer salvation to mankind. மனித குலத்துக்கு அவர் எதை கொடுக்க வந்தார்? ரட்சிப்பை கொடுக்க வந்தார். அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? இன்னைக்கு எனக்கு கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியும், நான் கிறிஸ்தவன் என்றால் என்ன தெரியும். ரட்சிப்பு என்றால் என்ன தெரியலன்னு சொன்னா அது வெட்கம், அது அவமானம். ரட்சிப்பு என்றால் என்ன? What is salvation? Come on people, talk to me. What is salvation? பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. ஓகே, வேற என்ன? இட்டர்னல் டெத்லிருந்து ரிவைவ் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பாதையில நடத்தும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலான ஒண்ணு இருக்கு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். கரெக்டா? நீ ரட்சிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல நீ நம்பிக்கை வைக்கணும். The ultimate, the first thing that one should do in order to receive salvation is to acknowledge that Jesus Christ is the Son of God. அவர் நிமித்தம் தான் விடுதலை இருக்கிறது, அவர் நிமித்தம் தான் பாவ மன்னிப்பு வருகிறது என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். We must understand that Jesus Christ is the answer to all our questions today. And if I don't have Jesus Christ in our lives, I am still not filled up there. நான் இன்னும் ஒரு நிறைவுக்குள் வரவில்லை. So I want to ask you one question. Is Christmas and salvation interconnected? Think before you speak. கிறிஸ்மஸும் ரட்சிப்பும் ஒன்றிணைந்து இருக்கிறதா? Is there a connection between Christmas and salvation? How many of you will say yes? His birth is. How many will say no? His birth. How many of you say I don't know? I don't know. Very good. Okay, Christmas and salvation is connected. ஏனென்றால் கிறிஸ்மஸ் அன்று ஆண்டவர் வரலனா ரட்சிப்பு எங்க? There is no salvation. So ரட்சிப்பு என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் ரட்சிப்பு. கிறிஸ்து வந்த நாளை தான் நாம் என்னவென்று கூப்பிடுகிறோம்? கிறிஸ்மஸ் என்று கூப்பிடுகிறோம். So the first thing that we have to again be refreshed is that Christmas celebrates the birth of Jesus, the reason for my salvation. Amen. Please understand this. அதாவது கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை பற்றியது மட்டுமே, வேற எதுவுமே இல்லை. அது என்னுடைய ரட்சிப்பின் பாதையாய் இருக்கிறது. It is the reason for my salvation. வேற ஒரு காரணத்துக்கு பாருங்க, நேஷனல் டேக்கு போய், நேஷனல் டே வருகிறது, தீபன்ட்ட நான் போய் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மேரி கிறிஸ்மஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் சுதந்திர நாளுக்கு நான் சுதந்திர நாளுடைய வாழ்த்துதலை தான் தெரிவிக்க முடியும். ஏனென்றால் அதுதான் ஞானம் உள்ளது. That is more practical, more logical for me to say Happy Independence Day. அதே போல இன்றைக்கு கிறிஸ்மஸ் வரும்போது நாம் கிறிஸ்மஸை நம்ம எப்படி கூப்பிடுகிறோம்? Blessed Christmas என்று சொல்லுகிறோம், மேரி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறோம், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறோம், ஏதோ சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு பின்பாக இருக்கிற ரகசியத்தை நாம் உண்மையாய் அறிவதில்லை. Christmas is about Christ. Let's refresh our minds. நம்முடைய சிந்தைகளை தெளிவுபடுத்துவோம். கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவுக்குரியது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொல்லும்போது இன்றைக்கு பார்க்கும்போது கிறிஸ்துவை மறந்துவிட்டு கிறிஸ்மஸை கொண்டாடுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சில பேரை பார்க்கும்போது இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொன்னால் என்ன? குடும்பம் ஒன்று கூடுவது, ரைட்டுங்களா? குடும்பம் எல்லாரும் ஒன்று கூடுவோம், அதுக்கப்புறம் வாங்க ஹாலிடே போயிடுவோம்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு ஒரு சில ஆசாமிகள் போவோம், அப்படிதானே? அப்படியும் செய்வோம். வேற என்ன? வீட்டுல உட்காந்துட்டு என்னமே செய்வதே, எனக்கு தான் யாருமே இல்லையே என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். சில பேர் குடிச்சாதான் கிறிஸ்மஸ் சொல்லுவான், குடிச்சாதான் சொல்லுவான் எனக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் தான் அப்படின்னு வானுங்க. எனக்கு தெரிஞ்ச நாட்கள்ல நண்பர்கள் அப்படிதான், குடிச்சாதான் கிறிஸ்மஸ் அவங்களுக்கு. வேற புதிய அங்கிகள் போடுவார்கள். அப்பா பிள்ளை கேட்கும், அப்பா எனக்கு ஒரு புது சட்டை வாங்கி கொடுங்கப்பா. சும்மா கடை, கிறிஸ்மஸ் வரட்டும் அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. கிறிஸ்மஸ்க்கு என்ன? புது அங்கிகள். அப்புறம் வேற சபைக்கு போகிறோம். எதுக்கு போறப்பா? கிறிஸ்மஸ் வந்தாச்சு. மத்த நாள் கிறிஸ்மஸ்க்கு போகிற ஆசாமிகள் இருக்கிறாங்க. அப்புறம் வேற குட் ஃப்ரைடேக்கு போகிற ஆசாமிகள் இருக்கிறாங்க. வேற ஈஸ்டருக்கு போகிற ஆசாமி. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த தாயார்கிட்ட பேசும்போது மகனை குறிச்சு அப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பாஸ்டர் கிறிஸ்மஸ்க்கு குட் ஃப்ரைடேக்கெல்லாம் வந்துருவான் பாஸ்டர், குட் ஃப்ரைடேக்கெல்லாம் வந்துருவான், மற்ற நாள். பிரியமானவர்களே, let us reflect on the significance of Christmas, because இது எல்லாமே தேவையா இருந்தாலும் I want to put two things before you. ரெண்டு காரியங்களை உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். What is Christmas? What should I be able to look at? அப்படின்னு பார்க்கும்போது Christmas is about reflection. என்ன பொறுத்த வரைக்கும், as far as I am concerned, Christmas is about reflection. Reflection என்றால் என்ன? யோசனை என்று சொல்லலாம், சிந்திப்பது என்று சொல்லலாம். Correct? The key to Christmas will be reflection. Why must I reflect? ஏனென்றால் இன்றைக்கு the seasons that we live, the times that we are in, Christmas has been confused with many other things except Christ. கிறிஸ்துவை தவிர்த்து மற்ற காரியங்களெல்லாம் போட்டு சேர்த்து ஒரு ரோஜா பண்ணி இன்னைக்கு கிறிஸ்மஸை. Do you know that even the Muslims put up Christmas trees? Yes. அவங்க வீட்ல எதுக்கு? Is there any significance in that? No. No. எதுக்கு? பிள்ளைகளுக்காக.
எல்லாரும் ஜோடிச்சு வைக்கிறாங்களே, வாங்க நாங்களும் ஜோடிச்சு வைக்கிறோம் என்று சொல்லி they also put up Christmas trees for the sake of the children. அப்ப இன்றைக்கு ஒரு உண்மையான அர்த்தம் தெரியாமல் அவர்கள் வாழலாம், நம்ம வாழ முடியுமா? யோசித்து பாருங்களேன். They can live because they don't know the reason behind the season, but I and you should know and we must know. அதுதான் இன்றைக்கு முக்கியம். அப்ப இன்றைக்கு அதாவது கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், what are the areas of reflection that I can focus on Christ? There is many things that I need to focus on, but I don't have time. Let me talk about one thing. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், and it's a very broad subject. ஒரே ஒரு காரியம், தேவனுடைய அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதாவது அவருடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது, if you look at the character of Christ, there are many good things that you see in Christ. You can't see one bad thing, but above everything, it is the love of God. Amen. அவருடைய அன்பு தான் தம்முடைய குமாரனை எங்க அனுப்புகிறது? பூமிக்கு அனுப்புகிறது. அவர் அன்பு நிறைந்தவர், அவர் அன்பு ரொம்ப நிறைந்தவர். அவர் அன்புக்கு அடையாளம் அவர் மட்டும்தான். திருப்பிக் கொள்ளுங்க 1 யோவான் 4:19, 1 John 4:19 என்ன சொல்லுது? 1% in English, 1% in Tamil. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். ஆமா. In English it's simple. We love because He first loved us. See, God is about love. Jesus Christ is all about love. அவர் அன்பு நிறைந்தவராய் இருந்தார். Look at me today. அவருடைய அன்பு என்ன செய்தது என்று பார்க்கும்போது, His love brought him from the throne room of heaven onto earth. அவருடைய சிங்காசனத்தின் மகிமையை விட்டு இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணம் அன்பு. அவர் இந்த உலகத்திலிருந்து சிலுவைக்கு போனதற்கு காரணம் அவருடைய அன்பு. அவருடைய சிலுவையிலிருந்து அவர் இதோ பூமிக்கு போனதுக்கு காரணம் அவருடைய அன்பு. அவர் பூமியிலிருந்து மறுபடியும் பரலோகத்துக்கு போனதுக்கு காரணம் அவருடைய அன்பு. People, the love of Christ, the love of Christ. If you want to look at the love of Christ, look at Jesus Christ. Why? He came from heaven to earth. That was love. From heaven to earth, that was love. From earth to the cross, that was His love. Amen. From the cross to the grave, that was His love. Amen. And from the grave to back to heaven, that was His love. சும்மா நாரா முடிஞ்சிருச்சா? முடியல. இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவர். He is still interceding on behalf of us. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இன்றைக்கும் எனக்காக உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்த வந்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய அன்பை யாருமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவருடைய மகிமையை இழந்தவர்களாய் இருக்கிறோம். அவருடைய அன்பை ருசித்து பார்த்தும் இன்றைக்கு ருசித்து பார்க்காத ஒரு கூட்டமாய் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பை உலகத்தில் எப்படி வெளிப்படுத்தினார்? How did He reveal? There are many areas where He revealed. Let me give you a few, an example. ஒரு சின்ன காரியத்துக்கு உதாரணத்தை உங்கள் மத்தியில வைக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 14:14, Matthew 14:14. What does it say? இப்படியாய் சொல்லுகிறது வசனம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாகம் தானே. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமென். அடுத்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? When Jesus landed and saw a large crowd, He had compassion on them and healed their sick. அதாவது பாருங்க, நம்முடைய தேவனை பாருங்க, அவர் நம்ம மேல் பரிதாபம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். பரிதாபத்துக்கு ஒரு ஜெனரல் டேர்ம் என்ன தெரியுமா? அன்புதான். You cannot have compassion on someone and say that you don't love them. ஒரு பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவன் மேல மனம் பரிதபிக்கிறோம், அப்படிதானே? ஒண்ணுமே இல்லையே. அதனால when the action comes into place, that's where the love begins. அவனை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே, வஸ்திரம்லாம் கிழிஞ்சு கிடக்குதே என்று சொல்லி அவனிடத்துல உதவி செய்ய போகிறோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல அன்பு வெளிப்படுகிறது. So God loved His people so much that He was ready to feed them, to provide for them. அவர் போஷிக்கிற தேவனாய் இருந்தார். இன்றைக்கு கூட அவர்கள் வசனம் ஒரு வசனம், அந்த 5000 பேர் புருஷர்கள் தெரியுமா? அந்த 5000 புருஷர்களுக்கு போஷித்தாரு. அந்த புருஷர்கள் மட்டும்தான் 5000 பேர். பெண்கள், ஆண்கள், பெண்கள் இன்னைக்கு சபையில பாருங்க, ஆண்கள் குறைவா, ஆண்கள் பெருசா, பெண்கள் பெருசா. பெண்கள் தான் கூடயா இருப்பான். கேட்டீங்களா? அநேக திருச்சபையில அப்படிதான். என்ன நடக்குது? இப்ப ஆண்டவர் அவர்களை போஷிக்கிறார். ஏன் போஷிக்கிறார் தெரியுமா? அப்படிப்பட்ட ஜனங்கள் அவரை நோக்கி வந்தார்கள். வனாந்தரத்துக்குள் அவருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள்.
சோ வந்தவர்களை அவர் போஷித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மேல பிரியமாயிருந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். He will never put to shame anyone who is hearing his word because you love him. Because you love God and you listen to him and you start to love him more and more and more. அப்படிப்பட்ட தேவன், அதாவது நம்முடைய முகத்தை அவர் வெட்கப்படுத்துவதே கிடையாது. அவருடைய அன்புதான் அவரை பெத்தனி என்று சொல்லுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போனது. எதனால என்னாச்சு? அவருடைய உயிர் நண்பன் பேர் என்ன? லாசரு மரித்து போய்விட்டான். யோவான் 11:5 அழகான ஒரு வசனம். யோவான் 11:5 என்ன சொல்லுது? John 11:5. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். போதும். என்ன சொல்லுது ஆங்கிலத்துல? Now Jesus loved Martha and her sister and Lazarus. Jesus loved them. அதாவது அவர்கள் மேல அவர் பிரியம் கொண்டார். அந்த பிரியம் அவன் மரித்து போய் இருப்பான் என்று அறிந்தும் கூட மறுபடியும் அவனுக்காக வருகிறதை பார்க்கிறோம். அதில் என்ன தென்படுகிறது? அங்க அன்பு தென்படுகிறது. The Lord even cares for us despite who we are people. இன்றைக்கு நீர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், கர்த்தரை அறிந்தும் அறியாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், கர்த்தர் என்னையும் நேசிப்பாரா என்ற ஒரு கேள்வியோடு நீ இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். But I want to assure you today, God loves you. Amen. God loves you people. Amen. Despite your sin, God loves you. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? உன்னை தண்டிக்கணும் என்று ஆண்டவர் நினைக்கல, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு நம்ம மத்தியில இருக்கிறது. அவர் வியாதிகளை சுகப்படுத்துகிற ஒரு தேவன். திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 9:35-36 Matthew 9:35-36 என்ன சொல்லுகிறது? பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். போதும் இங்கிலீஷ். Jesus went through all the towns and villages, teaching in their synagogues, proclaiming the good news of the kingdom and healing every disease and sickness. When he saw the crowd, he had compassion on them because they were harassed and helpless like sheep without a shepherd. அதாவது அவருடைய அன்பை பார்க்கும்போது அவர் போஷிக்கிற தேவன், அவர் கருணை உள்ள தேவன். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் சுகத்தை படுத்துகிற தேவன், சுகத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்கிற தேவன். There are times when people today don't believe in God's miraculous works. அதாவது 2000 yes there is even churches that don't believe in healing today. இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகள் இருக்கிறது. They don't believe in healing. They don't believe in the Holy Spirit. அவங்க என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் காலங்களிலே அதெல்லாம் முடிந்து போய் விட்டது என்று சொல்லுகிறார்கள். But that's not true. That's not true. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இன்னும் மாறி போகவில்லை. ஏனென்றால் என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால அவருடைய அன்பு உயிரோடு இருக்கிறது. அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, யாருக்கு? அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, யாருக்கு? அவர் மேல அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு அவர் he envelops his love all around us. Amen. And when his love is around us, I don't need anything else. எனக்கும் உங்களுக்கும் வேற எதுவுமே தேவையில்லை. எது இருக்கிற வரைக்கும்? அவருடைய அன்பு மத்தியில இருக்கிற வரைக்கும். அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் ஒன்றை பார்க்கிறோம். அவருடைய அன்பு இன்றைக்கு நம் மத்தியில அநேக தடவைகள் வெளிப்படுத்தி இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 1:21 Turn with me to Matthew 1:21. இப்படி ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. யாராச்சும் படிங்களே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென் ஆமென் ஆமென். வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என்ன சொல்லுது ஆங்கிலத்துல? She will give birth to a son and you are to give him the name Jesus because he will save his people from their sins. And people today, God is still in the business of saving people. Amen. Indically, whether you want it or not, how many of you know that it is the will of God for you to be saved?
nothing can stop that. Amen. இன்றைக்கு உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம் இருக்கும் என்று சொன்னால் நீ எந்த மூலைக்கு போனாலும் சரி ரட்சிப்பு உன்னை தேடி வரதான் செய்யும். ஏனென்றால் அவர் அன்பு வைக்கிற விதத்துக்கு எல்லையே இல்லை. There is no limit to God's love. இன்றைக்கு மனிதனுடைய அன்பு தான் கொஞ்சம் குறைவுபடும், அப்படிதானே? நாளாக சூழ்நிலை மாற அன்பு தான் குறையும், ஆனால் தேவனுடைய அன்பு மாறாதது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் என் தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பு அவசியம். இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இங்க உட்கார்ந்து இருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா நம்மை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படலை? எத்தனை பேர் இன்றைக்கு ரட்சிப்புக்கு அவசியமான ஜனங்களாக இருக்கிறார்கள்? ஆனால் இன்றைக்கோ நாமோ எப்படி வா கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம், வா இந்த ஊருக்கு போவோம் அந்த ஊருக்கு போவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட உண்மையான ரகசியத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு, அதாவது கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் இது கொண்டாட்டம், இது அங்க போகிறது இங்கே போகிறது. ஐயா இது எல்லாம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. I am not against all this, but priorities must be always important. நம்முடைய வாழ்க்கையில முதன்மை என்ன என்று சொல்லும்போது கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து என்றால் ரட்சிப்பு என்பதை நானும் நீங்களும் சபையில இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது. It is so important that I and you know the reason behind this season. Christ is the reason. Christ is what we need during these seasons. Yes, celebrations are important. So earlier I mentioned about reflection, correct? Christmas is about reflection. And there's another thing. Christmas is also about a mission, correct? Christmas marks the beginning of a mission leading to what? Salvation. Christmas என்பது ரட்சிப்புக்கு வழிவகுக்கும் ஒரு பணியின் தொடக்கம். Meaning, what is the mission? இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த உட்கார்ந்து இருக்கும் போது நல்லா சுகமா இருக்கு. திடீர்னு அம்மா நீங்க உட்காராத, இந்த ஊருக்கு போ என்று ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போது அந்த ஊர் என்னன்னு முதலாவது விசாரிப்போம். நீ சொமாலியாவுக்கு போன்னு சொன்னாலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவருக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். நீ லண்டனுக்கு போன்னு சொன்னா அப்பா எப்பப்பா அனுப்புறீங்க அப்படின்னு கேட்போம். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியாகணும்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம். Because we are comfortable there. We will say that இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே நீங்க தானப்பா காரணம், நான் இங்கே இருக்கிறப்பா, சொகுசா இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறப்பா, ஆசீர்வாதமா இருக்கிறப்பா, என்னை நவுத்தாதீங்க என்று நானும் நீங்களும் சொல்லக்கூடியவர்களா இருப்போம். உண்மைதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களே இருக்கிறார். எல்லாமே அவருக்கு குறைவே இருக்காது. அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவர் எல்ஷடாய் என்று சொல்லுகிற சர்வ வல்லமை உடைய தேவனுடைய குமாரன். அவருக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை குறைபடுமா? குறைவுபடாது. ஆனாலும் பிதா சொன்னார் என்று சொல்லி என் ஜனங்கள் மரித்து போகிறார்கள், நீ போய் ரத்தத்தை சிந்துப்பா என்று சொல்லும் போது அந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு யாராச்சும் வர முடியுமா? His love is there. அங்கதான் அவருடைய பணி ஆரம்பமாகுது. ஏன்னா பிதா அவர்கிட்ட சொல்லல, பா நீ பூலோகத்துக்கு போ, உனக்கு இதே அதிகாரம் அங்க கொடுக்கிறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பினாரா? இல்லையே. தந்தை துணியில் உள்ளணையின் மத்தியில மாட்டு தொழுவத்துல அவர் வரும்போது ஏதாச்சும் அடையாளம் இருந்துச்சா? அதாவது பெரிய ஒரு கோலாகலமான ஒண்ணுமே இல்லையா? தேவ தூதர்கள் பாடினார்கள். என்ன பண்ணாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபித்து அந்த மாதிரி ஒரு பாடலை பாடி வாழ்த்தினார்கள். வேற ஏதாச்சும் நடந்துச்சா? இல்லையா? வேற எதுவுமே நடக்கல. Meaning the Son of God did not come with a celebration. He just came as if nothing has happened. God did not say, go there, I will appoint you as a prince or a king. No. He took the form of a servant. அப்படிதானே வசனம் சொல்லுது. திருப்பி கொள்ளுங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனம். இதெல்லாம் அழகாய் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். Paul writes beautifully to the Philippians in Philippians 2 chapter 6 verse 6 and 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Who being in very nature of
God, Mm. did not consider equality with God something to be used to his own advantage. Rather, he made himself nothing by taking the very nature of a servant, Of a servant. being made in human likeness, and being found in appearance as a man, he humbled himself by becoming obedient to death, even death on a cross. Amen. Amen. இந்த வார்த்தையை தவிர்த்து இன்னும் தெளிவாக எதுவுமே சொல்ல முடியாது. அவர் அடிமை கோலத்தை தரித்து கொண்டாராம். Meaning he has to be, I mean, when we are shifting from another place to another, one place to another, mentally we need to adjust ourselves, correct? ஒரு சிந்தை பூர்வமாய் நானும் நீங்களும் ஒரு மாற்றத்துக்குள்ள வரணும். அவர் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார் யோசித்து பாருங்க. He had to take a form of a servant. ஜனங்கள் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். பிதாவோடு அவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவருடைய மகிமையான அந்த ஸ்தலத்தை விட்டுவிட்டு இந்த பாவம் நிறைந்த சமுதாயத்துக்குள் வந்தார். ஒரு சிலர் அவருக்காய் காத்திருந்தார்கள். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து வேற சீக்கிரமாய் உரைத்திருந்தார்கள். அப்படியான ஒரு நிலை வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது அவர் துவங்கின ஒரு பாதையை அவர் முடித்தார் என்று சொல்லுகிற அந்த பணியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. Because we are his children. Church, we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். I need to reflect about what Christmas is, and I need to know the mission that the Lord Jesus Christ took. Meaning he took everything from heaven, he discarded it, and he came down to take the form of a servant so that I and you could have salvation. Amen. Hallelujah. நானும் நீங்களும் மீட்பதற்காக அவர் வந்தாங்க. Did he left a print in our lives? Yes, he did. அவருடைய வழிகளை பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம், அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிறோம், அவர் பேசின வார்த்தைகளை பார்க்கிறோம். அவரிடத்துல ஜனங்கள் சொன்னார், அவர் தேவாலயத்துக்கு போகும்போது இவர் அதிகாரத்துடன் பேசினார் என்று ஜனங்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். He is not like the Pharisees. He speaks with one who has authority. அப்படியே ஜனங்கள் அவரை குறித்து சொன்னதை நானும் நீங்களும் மறந்துவிட முடியாது. அவர் அதிகாரத்துக்குரியவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தின் நிமித்தம் கூட அவருடைய அன்பு என்றைக்குமே குறையவில்லை. His love never faded even though he was a man of authority. இன்றைக்கு அவர் வந்ததனால தான் இன்றைக்கு ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கு. கிறிஸ்துமஸ் வந்ததனால தான் இன்றைக்கு நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வருகை இல்லாம, இந்த உண்மையான ரகசியம் தெரியாம இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாட கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? இது எல்லாம் அவசியம். நான் முதல்ல சொல்லிட்டேன். I am not against all the celebrations. I am for it. But I need, you need, every one of us need to know the true meaning behind this Christmas. Amen. It's about salvation. Amen. It's about salvation. அவருடைய அன்பு யாரை தொட்டது தெரியுமா? அவருக்கு விரும்பினவரை மட்டும் தொடல, அவருக்கு எதிர்த்து நின்றவர்களை அவருடைய அன்பு தொட்டது. சிலுவையில நின்றுட்டு என்ன சொல்லுகிறார்? Lord, forgive them for they do not know what they are doing. ஆண்டவரே, அவர்களை மன்னியும், அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சிலுவையில் சொன்னதை அவருடைய அன்பு வெளிப்படுத்துகிறது. Hallelujah. இன்னைக்கு we are very picky to show love to people. Correct? We are very picky. We want to show love to people who loves us. We want to show love to people who are subjected to us. We want to show love to people who don't langa with us. Correct? நம்மள இதுதா என்னப்பா அவன் பிடிச்சிருக்கா? இல்ல, அவன் சரியில்லை, அவன் என்ன குறிச்சு தப்பா பேசுறான், அவன் எனக்கு எதிர்த்து பேசுறான், பிடிக்கல. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள் பிரதர் அப்படின்னு. அப்படியா? விரோதிகளை கர்த்தர் வெறுக்க சொன்னாரா? நேசிக்க சொன்னாரு. நேசிக்க சொன்னாரு. அப்ப அவருடைய அன்பு நம்ம மத்தியில காணப்படணும். ஏனென்றால் அவருடைய சாயலில் இருக்கிறோம் நாம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நாம். அப்படியா இருக்கும்போது நானும் நீங்களும் அவரை போல இருப்பது நிச்சயமான ஒரு முக்கியமான காரியம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அப்படியா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Because if we say that we know Christmas is about reflection, if we say that Christmas is also about a mission, then I need to understand what is salvation. ரட்சிப்பு என்றால் என்ன என்று எனக்கு தெரியணும். ஓகே, எனக்கு தெரியும். அவரை குறித்து நினைச்சு பார்க்க சொன்னீங்க. ஓகே பாஸ்டர், நான் நினைச்சு பார்க்கிறேன். கிறிஸ்துமஸ் உடைய உண்மையான அர்த்தத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அவர் துவங்கின பணி, சிங்காசனத்தை விட்டு இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு வந்தார், அதை நீங்க நினைச்சு பார்க்க சொல்றீங்க. ஓகே பாஸ்டர், நான் நினைச்சு பார்க்கிறேன். அதனால அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒரு விஷயம் we need to understand that salvation, since it's connected to Christmas and Christmas is connected to salvation, there are certain things today that the church must look at. I can't speak for others right now because I need to speak to my church. So இன்னைக்கு சபை என்று சொல்லும்போது ரட்சிப்பு கிறிஸ்துமஸோடு இணைந்திருக்கிறது, கிறிஸ்துமஸ் ரட்சிப்போடு இணைந்திருக்குன்னு சொல்லும்போது ரெண்டு காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. What is number one? Double check your faith in Christ Jesus again. Double check your faith in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் உங்கள் விசுவாசத்தை மறுபடியுமாய் பரிசோதனை பண்ணுங்க. Why? Because I and you live in a very complex season. We live in a complex world that many a times we all think that once we are saved, always we are saved. No. There is certain truth in ஒரு சின்ன சதவீதம் அதுல ஒரு உண்மை இருக்கிறது. எப்படி? ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நான் 30 வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவமே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன் என்று சொன்னால் நான் ரட்சிப்பை இழந்து விட்ட ஒரு கிறிஸ்தவனாய் காணப்படுவேன். There are many Christians who does that. They have abandoned their first love for Christ. இன்னைக்கு நானும் நீங்களும் சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்ய அவசியமாக இருக்கிறது. I give you an example. வாழுகிற இந்த வாழ்க்கையில பல சோதனைக்குள் கடந்து போகிறோம், பல வேதனைக்குள் கடந்து போகிறோம், பல பள்ளத்தாக்குகளுக்குள்ள கடந்து போகிறோம். சில நேரங்களில வேதனையும் வலியும் தான் என்னுடைய சொத்தாய் இருக்கிறது. There are moments when I and you go through some situations where there is pain, where there is hurts, where there is demands. நம்ம வாழுகிற சமுதாயமே சில நேரங்களில நமக்கு விரோதமாய் எழும்போம். அந்த நேரத்துல நானும் நீங்களும் என்ன செய்வோம் தெரியுமா? Sometimes we are pushed to live a different lifestyle. Follow me if you can. நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்களா இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். சில நேரங்களில நமக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு சில சூழ்நிலைகள், அதன் நடுவில் என்னுடைய குணாதிசயத்தை நான் மாற்றக்கூடியவனாய் காணப்படுகிறேன். Not because I want to do it, I am pushed to do it. How many of you are following? Yes. புரியுதுங்களா? And when I am pushed to do it, I choose to live a lifestyle which is different from how I was living. Give you an example. இன்றைக்கு நான் இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு உதாரணம் தான் சொல்றேன். திடீரென்று நான் கர்த்தர் சுத்தமானா லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுறேன். இந்த வழிபாடுகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஊருடன் ஒற்றுவாடு அப்படின்னு சொல்லுகிறதை போல அங்க போயிட்டு எல்லாத்தையும் ஊழியத்தை விடுறேன், தரிசனத்தை விடுறேன், விசுவாசத்தை விடுறேன், வேற ஒரு மனுஷனாய் மாறுகிறேன். Why? It's not because I want to, because culture there is different. I have been to London and I see the culture there. It's totally different. அந்த இடத்துல திருச்சபைகள் எப்படி இருக்கிறதா மூடப்பட்டு அவைகள் பார் என்று சொல்லுகிற குடிக்கிற ஒரு இடமாய் மாறிவிடுகிறது. So யோசித்து பாருங்கள், நான் மாறணும்னு சொல்லிட்டு நான் மாறல, சூழ்நிலை என்னை மாற்ற வைக்கிறது. என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் நட்பு என்னை மாற வைக்கிறது. அப்படி மாறும்போது நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய பழைய குணாதிசயத்தை, பழைய வாழ்க்கையை மூட்டை கட்டிவிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள் வாழ இருக்கிறேன். அந்த புதிய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை மாறுகிறது. How many of you understand that? And there are many people who does that. People, there are many. I know somebody. He was so much strong in the Lord. அவன் கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு மகனாய் காணப்பட்டான். ஆனால் இன்றைக்கு அந்நிய பாஷைகள் பேசினான், வரங்களில் செயல்பட்டான். இன்றைக்கு தேவனை விட்டு பின்வாங்கி வேறு ஒரு மதத்துக்குள் கடந்து போய் இருக்கிறான். What happened to his faith? கர்த்தருக்குள்ள ஆழமாய் தானே இருந்தாங்க, விசுவாசம் என்னாச்சு? So that is why I want to tell the church today, double check your faith. Recheck your faith today. என்றைக்கு நாம் வேறு மனுஷனாய் மாறுகிறோமோ, எந்த விசுவாசத்தை நாம் பிடித்து கொண்டு வாழ்ந்தோமோ, எந்த வைராக்கியத்தை கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்கணும் என்று சொல்லி வாழ்ந்தேனோ, எந்த ஒரு தாழ்மையின் ரூபத்தில் நான் என் வாழ்க்கையை நடத்தினேனோ, அவை எல்லாமே காணாமல் போய் இப்ப நான் எல்லாவற்றுக்கும் புறம்பாய் நிற்கக்கூடியவனாய் இருக்கிறேன்.
the very person that I was is no more in existence. Where did he go? Where is he? Where is she? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? Amen. ஒரு காலத்துல அவரை தான் துதித்தேன், அவரை தான் பாடினேன், அவர் தான் தேவன் என்று சொல்லி இரவு பகல் அவரை நோக்கி பார்த்தேன். ஆனால் என்றைக்கு ஒரு சூழ்நிலை என்னை நெருக்கியதோ என் குணாதிசயத்தை நான் மாற்றிக்கொண்டேன். என் வாழ்க்கை பாதை மாறியது. I turned around. I became a different person, a person that Jesus Christ would not even recognize. And that's not the kind of person I and you should be today, because we sit in the presence of God. தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் என்னை முன்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஐயா நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிரு, விசுவாசத்தை காத்துக்கொள்ளு. அப்படி என்றால் இந்த ரட்சிப்பு, it is not temporary. It has to go until the day you go down the grave. கடைசி வரைக்கும், கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் என்னுடைய ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கணும். சோ மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய காரியங்களை, ரட்சிப்பையும் கிறிஸ்துமஸையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பாஸ்டர் சொல்றாரு, அதை நினைத்து பாருங்க. ஓகே, நினைத்து பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, அவருடைய பணியையும் நினைச்சு பாருங்க, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, அதையும் நினைச்சு பார்க்கிறேன். அந்த நடுவுல நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். முதலாவது, என்னுடைய விசுவாசத்தை நீ சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். whether you are the same person or you are not. Second thing, double check your spiritual commitment in Christ Jesus. I wanted to use the word spiritual because we are all committed in different kinds of things in life. கிறிஸ்து இயேசுவில் உங்களுடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பை சோதித்து பாருங்க. Double check your life. What's your spiritual commitment? 2025 ஆண்டுல ஜனவரி 1ஆம் தேதி அநேகர் உடன்படிக்கை செய்தோம், ஒப்பு கொடுத்தோம், அர்ப்பணித்தோம். அந்த அர்ப்பணிப்பு தொடர்ந்து இருக்கிறதா அல்லது காத்தோட போயிடுச்சா? நாம் இன்றைக்கு இதை அறிந்து செயல்பட வேண்டும். Because people, a life of commitment does not just exclusively be believing in Him. நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பேரை மாத்திட்டேன், இன்றைக்கு நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், அது வேற. அது ரட்சிப்பு. இப்ப நான் பேசுறது ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு. ஏனென்றால் ரட்சிப்புக்குள்ளவன் ரட்சிப்புக்குள்ளேயே 30 வருஷம் இப்படியே இருக்க முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னால அந்த நாக்கால்ல உட்கார்ந்து இருக்கிறவன் 30 வருஷம் கழிச்சு இந்த நாக்கால்ல உட்கார்ந்து இருக்கணும். எங்கடா 30 வருஷம் கழிச்சு வரும்போது அவன் அந்த நாக்கால்ல உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னானா? உங்களை சொல்லலையா? உட்கார்ந்து இருக்கிறானா? Something is wrong. Am I right to say that? Yes. Something is wrong. So people, spiritual commitment, you need to double check. எங்க நீங்க நிக்கிறீங்க இன்றைக்கு? ஏனென்றால் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் அதிகமாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை அதிகமாக இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்கிற வண்ணம் அதிகமாக இருக்க வேண்டும். அவருடைய சபை, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில நீங்க அர்ப்பணிப்போடு அவருக்காக நிற்கக்கூடியவளாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அர்ப்பணிப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? Because sometimes when your priorities changes, your commitment changes as well. உங்களுடைய வாழ்க்கையில எது முதன்மையாய் வருகிறதோ, அது முதன்மையாய் வரும்போது நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த அந்த அர்ப்பணிப்பும் மாறிவிடுகிறதா இருக்கிறது. எது பாஸ்டர் அது மாற்றும்? என்னுடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பை எது மாற்றும் என்று சொன்னால் அநேக காரியங்கள் மாற்றும். ஒரு சில காரியங்களை சொல்றேன், கேட்கிறீங்களா? யார் கோச்சிக்க மாட்டீங்க. திருமணம் சில நேரங்களில ஆவிக்குரிய அர்ப்பணிப்பை மாற்றும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். திருமணம் சில நேரங்களில, அதனால என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? இல்ல என்னதான் சொல்ல வரீங்க? அப்படிலாம் கேட்க கூடாது. திருமணம் என்பது கர்த்தருக்குள்ள அது சரியான ஒரு காரியம். ஆனா திருமணம் வந்ததுக்கு அப்புறம் தேவன் இரண்டாவது இடத்துக்கு போகவே கூடாது. Amen. What is the most important decision in your life? Who's your God? What is your second important thing in your decision? Who's your spouse? That is the most two important things you and I should never forget, because that's what my pastor taught me. என் போதகர் அதுதான் சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில எது முதன்மையா இருக்கணும்? உன்னுடைய தேவன்.
அப்ப திருமணத்துக்கு அப்புறம் தேவன் எப்படி 2வது இடத்துக்கா 3வது இடத்துக்கா? அதே அதே முதல் இடத்துல இருக்கணும். அப்ப சில நேரங்களில என்னுடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்புக்கு தடையா இருக்கிறது திருமணம். ஐயா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு மாசம் காணா போயிட்டாங்க, என்ன போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா போனவனா இருந்துடக்கூடாது. போனவன் திருப்பி வந்து ஆண்டவரே வந்துட்டப்பா என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஏசாயாவை போல நானும் நீங்களும் அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சில நேரங்களில வேலை நம்மை ஆவிக்குரிய அர்ப்பணிப்புக்கு தடை பண்ணிவிடும். அதனாலதான் தினமும் நான் சொல்லுவேன், இந்த வேலைக்கு போகணும் பாஸ்டர், இந்த வேலைக்கு போகணும்னு நான் தினமும் கேட்பேன், ஜெபிச்சிங்களான்னு கேட்பேன். ஏன்னா கர்த்தரிடத்துல உட்கார்ந்து அமர்ந்து தேவனிடத்துல காத்திருந்து ஒரு வேலையை பெற்றிருக்கிறோம் பாத்தீங்களா, அது சம்பளம் குறைவா இருந்தாலும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என்னைக்கு நம்ம சம்பளம் கூடயா இருக்கு, அவன் அப்பயே சொல்லிடுவான், sometimes Sunday you must work, no அப்படி I give you triple pay, no double pay, triple pay, oh I will be there அப்படின்றோம். ஏன் தேவனை மறந்துடுவோம், அந்த அவன் கொடுக்கிற சம்பளத்தை பார்ப்போம். சில நேரங்களில work also affects my spiritual commitment, and sometimes if we are doing business, we have to understand priority is to always be to God and God alone. கர்த்தருக்கு மட்டும்தான் என்னுடைய அர்ப்பணிப்பு முதன்மையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தொழில். ஏனென்றால் தொழிலை நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். யாத்திராகமத்தில் அப்படிதான் எழுதுகிறார், it is God who gives you wisdom to generate wealth. So you need to put God first in everything. The church must be able to put God. இன்னைக்கு how தமிழ் எப்படி சொல்றது, social life எப்படி சொல்லுவோம், சமூக சேவை இல்ல, சமூக வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கை சோஷியல் லைஃப். அப்படின்னா நண்பர்களை பார்க்க போவோம், ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காரன் வருவான், என்ன புரியுதுங்களா? அப்ப வந்திருக்கும் போது என்ன சொல்லுவோம், நான் முடியல பாஸ்டர் சொந்தக்காரன் வந்துட்டாங்க. ஏன் சொந்தக்காரன் நீங்க அப்புறம் வர சொல்லி, ஏன் சொந்தக்காரங்க இப்பெல்லாம் எனக்கு போனே பண்ண மாட்டாங்க. நான் அன்னைக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவனை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா பத்திரிக்கை தான் வீணா போகுதுன்னு சொல்லிட்டு பல வருஷமா யாருமே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அவங்களாம் இந்துக்களா இருக்கிறாங்க எங்க சொந்தக்காரங்க, அவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை வாடா வாடா வாடான்னு சொல்லி இப்ப போடான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் போகவே மாட்டேன். சோ ஒரு பத்திரிக்கை மிச்சம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சோசியல் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எஸ், அதுதான் முக்கியமா நம்மளுடைய வாழ்க்கை நடுவுல வந்து நுழையும். ஆனால் எப்படி இருந்தாலும் தேவன் தான் முதல் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் இந்த இடத்துல 2 பேர், எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்கீங்க. தேவனுக்கு வந்து முதல் இடம் கொடுத்தீங்க. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். அதற்காக இன்னொரு காரியம் ஒன்று இருக்கிறது, இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. என்னது? என்னுடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பை தடை பண்ணுகிறது. என்ன தெரியுமா? கேஜெட்ஸ். What is the gadgets we are talking about? Phones. See, there you go. Phones. இப்ப நான் கேட்பேன் வைங்களேன், சில பேர் அவமானப்பட்டுருவீங்க. எத்தனை பேர் தேவனுக்கு ரொம்ப நேரம் செலுத்துறீங்க, எத்தனை பேர் போனுக்கு ரொம்ப நேரம் செலுத்துறீங்க சொன்னா கை தூக்க முடியாது. ஓகே, கர்த்தர் ஒன்ன மட்டும் ஆசீர்வதிக்கணுமா? சரி, அப்ப புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேனே? Because it is true. ஏன்னா சில பேருடைய வேலை அவங்களுடைய போன்லயே இருக்கும். I perfectly understand that. ஆனால் என்றைக்கு இந்த காரியம் தேவனுடைய நேரத்தை திருடிக் கொள்ளுகிறதோ அன்றைக்கு அது விக்கிரமாக மாறி. எந்த இடத்துல தேவன் இருக்க வேண்டிய இடத்தை மற்ற காரியம் போகிறதோ, அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அது விக்கிர ஆராதனை கர்த்தர் அதை அருவருக்கிறார் என்று சொல்கிறார். புரியுதுங்களா? சில நேரங்களில நம்முடைய கணினிகள், மற்ற கை தொலைபேசிகள், இவை எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு. ஏன் ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு என்று சொன்னால் என்ன? சபையில வந்து ஊழியம் செய்வது மட்டும் இல்ல, நம்முடைய தனிப்பட்ட நேரங்களில முடிவெடுத்திருப்போம். என்னது, 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும் என்று முடிவெடுத்திருப்போம். 1/2 மணி நேரம் நம்ம போன்ல தான் இருப்போம். கண்ணு அப்படியே சொக்கும். நேர படுக்கையில போயிட்டு என்ன செய்வோம்? நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், உணவுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல நித்திரையை கூட இயேசுவின் நாமத்தில் ஆமென். கேம் ஓவர். அந்த இரவு ஆண்டவர் வருவார் என்று சொன்னார். மகனே நீ செத்தே போய்வே. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேனே? People, you need to understand that your spiritual commitment to Christ Jesus and to the church is equally important. Because the church is the bride of the Lord Jesus. Amen. Amen.
மறந்துடக்கூடாது பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நான் ஆரம்பித்த பாதையில தான் இன்னும் நடத்துகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லது ஆரம்பித்த பாதையிலிருந்து கொஞ்சம் வழி விலகி இருக்கப்பா, I started in the right direction, but then now I have deviated a little bit. Why? It's because of my commitments. Why? Because of my struggles. Why? Because of my situations and circumstances that has pushed me from the original path into a different path where I don't see God. Is there any one of you today, a person who has forgotten the true meaning of Christmas? Is there any one of you, a person who has forgotten the mission that Jesus Christ did? அதாவது அவருடைய உண்மையான கிறிஸ்துமஸுடைய அர்த்தத்தை புரியாமல் இந்த இடத்துல யாராச்சும் இருப்பீங்களா? அல்லது அவர் கொண்டு வந்த பணியை மறந்து கூடியவர் இந்த இடத்துல யாராச்சும் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசோதனை படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களிடத்துல உலகம் என்றைக்கு முக்கியத்துவமான ஒரு இடத்துக்கு வருகிறதோ அன்றைக்கு தேவன் இரண்டாவது இடத்துக்கு வந்துருவார். People, never let the world take over your life, because many of our young people have given their lives to the world. I'm sorry to say this. Many of our young people have given their lives to the world. Christ Jesus has become second. இந்த கிறிஸ்துமஸ் நானும் நீங்களும் ஒன்றை சோதித்து பார்க்கணும். Are we in the very place where we started off? எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல நிக்கிறோமா? உறுதியா நிக்கிறோமா? Are you still in love with Christ? நீ தேவனோடு இன்னும் நேசமுள்ளவனாய் இருக்கிறாயா? ஒரு காலத்துல கர்த்தருக்கு ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா என்று அர்ப்பணித்த அந்த ஒரே நபராய் நீங்கள் இதுவரைக்கும் இருக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு மறுபடியும் அடுத்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தவா? காதுள்ளவர்கள், he who has ears, let him hear. Because we cannot afford to be second class, third class Christians, because God, அதாவது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பேன் என்று சொல்லும்போது முதல்ல வரவனுக்கு தான் கர்த்தர் வாப்பா என்று கை தட்டுகிறவர் இல்ல. இது அப்படிப்பட்ட ஒரு ஓட்ட பந்தயம் இல்ல. வாழ்க்கை என்ற ஓட்ட பந்தயத்தில் நீ கடைசியாய் வந்து சேர்ந்தாலும் உனக்கு பரிசு உண்டு, உனக்கு பலன் உண்டு. நீ முதல்ல வந்த அதனால உனக்கு இது இரண்டாவது இல்லப்பா. என்னோட வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. பிந்தினவர்கள் முந்தினவர்கள். The first will be last and the last will be first. Sometimes this verse frightens me. It should frighten you people too. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழுகிறோம் என்பது ரொம்ப அவசியம். காலம் இனி செல்லாது. So people, ask yourself today, tell yourself today, I don't need a reminder. I want to double check my commitment. I want to double check what more. நான் என்னுடைய விசுவாசத்தை மறுபடியும் பரிசோதனை பண்ண ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் ரட்சிப்பு. Now I'm asking you again, is Christmas and salvation connected? Yes. Christmas and salvation is connected, because if there was no Adam and Eve falling down in sin, I don't need salvation. Do you know that? ஆண்டவர் நம்மை படைக்கும் போது அவரை போல வாழணும்னு நினைச்சு தானே படைச்சாரு. ரெண்டு பேர் சொதப்பினா இன்னைக்கு நம்ம எல்லாருமே கீழே விழுந்து கிடக்கிறோம். சோ இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு காரியம் தான், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கையில கர்த்தர் முக்கியமான இடத்துல இருக்கிறாரா? அப்படி இருக்கிறார் என்று தெரியாமல் குழம்பி இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். டபுள் செக். What is the meaning of double check? Not just check, but double check. மறுபடியும் உங்க வாழ்க்கையை சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அவர் வரும்போது